மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஆல்ரெடி ப்ரோமோடைய ஸ்னாப் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க விஜய் டெலிவிஷனே. ப்ரோமோவுமே வந்தாச்சு. ஸோ 5 வருஷமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிரித்து வச்ச தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா உங்க யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக அங்கேருந்து வந்துட்டாரு விஜய். வந்த கையோட பாப்பாவை பிக்கப் பண்ணிட்டு பாப்பாவுமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் இன்னைக்கு எங்கள் கிளாஸ் மிஸ் வரல, எனக்கு கிளாஸில் இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது இனிமேல் உங்க கூடவே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்மே வந்து ஹோப் கொடுக்குறாரு. ஏன்னா அவங்க வந்து மிஸ் மட்டும் இல்லை, அவருடைய உலகம் அண்ட் நம்ம பாப்பாவுடைய அம்மாவும் கூட. அந்த விஷயம் எப்போ பாப்பாவுக்கு ரிவீல் ஆகும்னு தெரியல. பட் பாப்பா வச்சுக்கிட்டே அங்கே போறாரா என்னன்றது தெரியல. ஏன்னா அதே காஸ்டியூம்ல தான் இருக்காரு. நேராக நம்ம காவேரி இப்போ இருக்க ஹவுஸ்க்கு கிட்ட போகும்போது அவங்க ஆட்டோல இருந்து வராங்க. பட் நிறைய பேர் வந்து ஆட்டோல காவேரி வந்து சோலோவா தான் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நானும் அப்படி நினைச்சேன். பட் உள்ள வந்து அந்த ப்ளூ சாரில இருக்கவே நமக்கு தெரியல போல. ஸோ காவேரி அண்ட் சாரதாமா 2 பேரும் தான் வராங்க. இது ஒரு விதத்துல நல்லது தான். பிகாஸ் சாரதாமாவை தனியா பார்த்து விஜய் நல்லா கேள்வி கேட்க முடியும். பட் சாரதாமாவுக்கு உண்மைகள் தெரிய வரும். மெயினா அந்த ஒரு விஷயம் தான். இதுக்குள்ள சாரதாமா விஜயோடைய மீட் இருக்குமான்றது டீமுக்கு தான் தெரியும். இன்னொரு சைடு விஜய் கண் கலங்கி அந்த எமோஷனல் ஆனந்த கண்ணீர் எப்படி சொல்றது, ப்ரோமோல வந்து 5 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கும் காவேரி விஜய் உணர்வு பூர்வமான தருணம் அப்படின்னு சொல்லி நிஜமாவே நாங்க வந்து அதை ஹார்ட் ஃபெல்ட்டா அப்படியே ஃபீல் பண்றோம். அந்த உணர்வு பூர்வமான ஒரு மொமெண்ட். பிகாஸ் விஜயோடைய அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் அது ஒன்று போதும். அண்ட் இனிமே விஜயோடைய டெசிஷன் என்ன மாதிரி இருக்க போகுது, எதை நோக்கி ட்ராக் மூவ் ஆக போகுது அப்படின்றது தெரியல. ஷூட் மேபி நாளைக்கோ இன்னைக்கோ ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்டேட்ஸ் கிடைக்கும். ஏதாச்சும் குட்டி குட்டி அப்டேட் வந்து கிடைக்கும். பட் விஜயோடைய அந்த எமோஷன் தாத்தா கிட்ட காமிச்சது, காவேரி கிட்ட இங்க பார்த்த உடனே வந்த அந்த ஒரு எமோஷன் எல்லாமே வந்து நம்ம சொல்லவே வேண்டாம். ஆக்டிங் வைஸ் அவங்க அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மறுபடியும் அடுத்தது என்ன அப்படின்னு தான் இருக்கு. ஸோ நாளைக்கே எனக்கு தெரிஞ்சு ப்ரோமோ கண்டென்ட் ஓவர் ஆகிடும் போல. ப்ரோமோ பத்தின உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.